போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் காஞ்சிபுரம் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நம்ம அன்றாடம் பார்த்துட்டு வரக்கூடிய D50 டாபிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சங்ககாலம். சங்ககாலம் பற்றி ஒரு முக்கியமான ஒரு 50 தகவல்களை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? பகுதி 1 பார்க்கலாம். சங்ககாலம் பற்றி வரக்கூடிய பார்ட் 1. முதல் கொஸ்டின் பாருங்க. முதல் சங்கம் கூடிய இடம் எது? தென்மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் முதல் சங்கம் கூடியது. மொத்தம் 3 சங்கம் கூடியது. இதில் முதல் சங்கம் தென்மதுரையில் கூடியது. இரண்டாவது சங்கம் கூடிய இடம் எது? கபாடபுரம். ஓகேங்களா? மூன்றாவது சங்கம் கூடிய இடம் மதுரை. சரிங்களா? சங்ககால சோழர்களின் தலைநகரம் எது? உறையூர். அப்ப சோழர்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தலைநகரங்கள் இருந்திருக்கும். ஆரம்பத்தில் உறையூர் இருந்திருக்கும். பிற்கால சோழர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? தஞ்சாவூர் வைத்திருப்பாங்க. அதுக்கடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் 3வது தலைநகராக இருந்திருக்கும். சரிங்களா? ஆரம்பத்தில் சங்ககால சோழர்களின் தலைநகராக இருந்தது உறையூர். சங்ககால தமிழ் எழுத்து முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழ் பிராமி எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைக்கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிட்டவர்கள் யாரு? யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர், யாழ்ப்பாணம் தாமோதர பிள்ளை, உவே சுவாமிநாத ஐயர். சரிங்களா? 3 பேர் பார்த்துக்கோங்க. ஹதிகும்பா கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? கலிங்க நாட்டு அரசன் காரவேலன். அவரை பற்றி சொல்லக்கூடியது. புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சங்ககாலத்தை பற்றி குறிப்பிடும் அசோகரின் கல்வெட்டு எது? 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுகள். சரிங்களா? அசோகரை பத்தி ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க. மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு கல்வெட்டுகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன? மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளன. சங்ககாலத்தை பற்றி குறிப்பிடும் செப்பு பட்டயங்கள் யாவை? வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள். சரிங்களா? வேள்விக்குடி அடிக்கடி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கேட்டிருக்காங்க. வேள்விக்குடி செப்பேடு. இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யாரு? பிளினி. ஓகேங்களா? புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? தாலமி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யாரு? மெகஸ்தனிஸ். டிஎன்பிசில ஆல்ரெடி இந்த எக்ஸாம் இந்த क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சங்க காலத்தின் கால அளவு என்ன? கிமு 3 முதல் கிபி 3 வரை, 3rd BC முதல் 3rd AD வரை. சரிங்களா? சங்க காலம் எந்த உலோக காலத்தை சார்ந்தது? இரும்பு காலத்தை சார்ந்தது. அயன் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது என்று கூறியவர் யாரு? கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திரு ஜார்ஜ் ஹார்ட்னு சொல்லக்கூடியவர். சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்குவது எந்த நூல்? எந்த சங்க காலத்து இலக்கியம் கேட்டு இருக்காங்க? பதிற்று 10. மத்திய வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார் ஆகியவற்றை ஆட்சி செய்த தமிழ் மன்னர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க? சேர சோழ பாண்டியல் மூவேந்தர்கள். இந்த பகுதியை ஆண்டவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க? சேர அரசர்கள், சேரர்கள். தென்னிந்தியாவில் இருந்து முதலில் சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பிய முதல் அரசர் யாரு? சேரன் செங்குட்டுவன். கண்ணகி கோவில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் தான் முதல் சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பியவர். சங்ககாலத்து அரசர். கொங்கு மண்டலத்தை ஆட்சி செய்த பாண்டிய மன்னர் யாரு? கொங்கு மண்டலத்தை ஆட்சி செய்த பண்டைய தமிழ் மன்னர்கள் யாரு? அந்த டைம்ல யாரோட கண்ட்ரோல்ல இருந்தது? சேரர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. வட இந்தியாவின் மீது படையெடுத்த சேர மன்னன் யாரு? சேரன் செங்குட்டுவன். இமயமலை படையெடுத்து போனார் இல்லையா? சேரன் செங்குட்டுவன். இமயமலையில் இருந்து கண்ணகிக்கு சிலை கற்களை கொண்டு வந்தவர் யாரு? அதுவும் சேரன் செங்குட்டுவன் தான். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யாரு? கண்ணகி. ஆமாங்களா? அப்ப பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகளின் தமையனார் அண்ணனாக இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவரும் சேரன் செங்குட்டுவன் தான். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாரு? இளங்கோ அடிகள் சொல்லக்கூடியவர் சேரன் செங்குட்டுவனின் சகோதரர். தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர் யாரு? யார் வந்து வெளியிட்டார்? சேரல் இரும்புரைன்னு சொல்லக்கூடிய அரசர் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டுக் கொண்டவர். இமயவரம்பன் என்று அழைக்கப்பட்ட சேர அரசன் யாரு? நெடுஞ்சேரலாளன் சொல்லக்கூடியவர். சோழ அரசின் வடக்கு எல்லை எது? கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. வடக்கு எல்லை சோழ பேரரசோடு திருவேங்கடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். சோழ அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர், அதாவது சங்க காலத்துல பாத்தீங்கன்னா யாருன்னா கரிகால வல்லவன் அல்லது கரிகால சோழன் சொல்லக்கூடியவர். கரிகாலனுக்கும் சேர பாண்டியர்களுக்கும் ஒரு 11 வேலிற் படைகளுக்கும் கூட்டுப்படைக்கும் இடையே நடந்த போர், ஒரு மிகப்பெரிய போர். அவர் என்ன பண்ணிப்பார்? சிங்கள இந்த கூட்டுப்படையை வென்றிருப்பார். அந்த போர் எங்கன்னு கேட்டீங்கன்னா வெண்ணி பரந்தலை போர்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கக்கூடிய வெண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் அந்த போர் நிகழ்ந்தது. கரிகால சோழன் இந்த போரில் வெற்றி பெற்றார். கூட்டுப்படைகளை வெற்றி பெற்றார். வெண்ணி பரந்தலை போர். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியவர் யாரு? கல்லணை கரிகால சோழன். கரிகால சோழன் தான் கட்டியிருப்பாரு. சோழர்களின் துறைமுகமாக இருந்தது எது? புகார். சேர சோழ பாண்டியாஸ்ல சோழாசோழ துறைமுகமாக விளங்கியது பூம்புகார் அல்லது புகார். கரிகாலனின் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றிய குறிப்பு எந்த நூலில் உள்ளது? அதாவது சோழாஸ் காலத்துல பாத்தீங்கன்னா ட்ரேட் இருக்கு இல்லைங்களா? இன்டர்னல் ட்ரேட், எக்ஸ்டர்னல் ட்ரேட், அதை பற்றி சொல்லக்கூடியது பட்டினப்பாலை. சரிங்களா? பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யாரு? உருதிரன் கண்ணனார் சொல்லக்கூடியவர். கொற்கை பற்றி கூறும் நூல் எது? மதுரை காஞ்சி. கொற்கை.
மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யாரு? மாங்குடி மருதனார். கல்லணையால் பாசனம் வசதி பெறும் நிலப்பகுதி எவ்வளவு இடங்கள் சொல்லி பாருங்க. 69,000 ஏக்கர்கள். தென் தமிழகத்தை ஆட்சி செய்த மூவேந்தர்கள் யாரு? சேர சோழ பாண்டியர்கள். தென் தமிழகத்தையும் தென் தமிழகம் யாருடைய கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. பாண்டியாஸ் அவங்களோட கண்ட்ரோல் இருந்துச்சு. சேர சோழ வேளிர் குல தலைவர்களுக்கும் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கும் இடையே நடைபெற்ற போர். அங்க நம்ம வெண்ணி பரந்தலை பார்த்தோம். அதே போல கூட்டுப்படைக்கும் நெடுஞ்செழியனுக்கும் நடந்த போரானது எதுன்னு கேட்டீங்கன்னா தலையானங்கானத்து போர்னு சொல்லுவாங்க. தலையானங்கானம். கொற்கையின் தலைவன் என்று அழைக்கப்பட்ட அரசன் யாரு? பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியர்களின் நாணயத்தில் இடம்பெற்ற உருவங்கள் யாவை? அவங்க கொடியில போட்டுட்டு இருந்த மீன் அதுவும் நாணயத்தில் இருந்தது. அதே போல யானை. அப்ப யானை மற்றும் மீன் ஆனது இடம்பெற்றிருந்தது. வேத வேள்விகளை நடத்தி நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசர் யாரு? எந்த பாண்டிய அரசர் வெளியை நடத்தி அது தன்னுடைய நாணயத்தை வெளியிட்டுக் கொண்டார்? முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய அரசர். பொதுவாக அரசர்கள் தங்களுடைய பேருக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க? அடைமொழிகள் போட்டுவாங்க இல்லையா? அந்த அடைமொழியில பாருங்க, ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை இந்த மாதிரி பட்டப்பேர்கள் வந்து எந்த அரசர்கள் போட்டுக்கிட்டாங்க மூவேந்தர்கள் அப்படின்னா சேர அரசர்கள் தங்களுடைய பேர்ல போட்டுக்கிட்டாங்க. சென்னி, செம்பியன், கிள்ளி, பலவன் இந்த மாதிரி பட்டங்கள் யார் போட்டுக்கிட்டாங்க? சோழர்கள். ஓகேவா? அது பாருங்க, மாறன், வழுதி, செழியன், தென்னர் இந்த மாதிரி பட்டங்கள் யார் போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் மூவேந்தர்கள். பொதுவாக சங்க காலத்தில் அரசு உரிமை சின்னங்களாக அறியப்பட்டவை எவை? செங்கோல், முரசு, வெண்கொற்ற கொடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு சின்னங்களாக அறியப்பட்டவை. குறுநில மன்னர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யாரு? சங்க காலத்துல யாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபிடியூட்டரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சார்பரசுன்னு சொல்லுவாங்க. பெரிய பேரரசை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறிய அரசு. அது எவ்வாறு அழைப்பார்கள்? வேளிர் மற்றும் கிளார் என்று அழைப்பார்கள். ஆணினை மேய்ப்பவர்களை குறிக்கக்கூடிய சொல்லி என்ன கேட்டிருக்காங்க? ஆயர். ஆயர் குலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணிகளை மேய்க்கக்கூடியது சங்க காலத்துல. பண்டைய தமிழகத்தில் நில உடைமை பிரிவினர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வேளிர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சரிங்களா? இதே போல என்னுடைய இரண்டாம் பகுதியில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.